நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் லண்டனில் வச்சு நடக்க போகுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ யூகேக்கு போயிருக்காரு. இப்போ யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுது. நான் முதலே சொன்னேன், வேர்ல்டு வார் 2க்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய நிலைநிற்புக்காக கூட்டப்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் நாளைய கூட்டம். அமெரிக்காவுக்கு எதிராக நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, உக்ரைனை நம்மளால் பாதுகாக்க முடியுமா, அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதில் சில நாடுகளை தவிர்த்திருக்கிறதாம் யூகே. ஏன்னா யூகேல வச்சு தான் நடக்க போகுது. அப்போ அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும்ல. சில நாடுகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது, சில நாடுகள் செல்வதற்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஃபயர் அப்டேட்டில் 4வது காணொலி. இதுதான் இன்றைய கடைசி காணொலியாக இருக்கும். நாளைய தினம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காலையிலிருந்தே நம்ம ஃபயர் அப்டேட்டாக வியூகத்தில் பார்க்க போகிறோம். ஸோ காலைக்காக வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லண்டனுக்கு போகிறார். அப்போது அவர் அங்கே லண்டனுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மீட்டிங்கில் துருக்கி அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் அர்த்தம். துருக்கி அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எர்டகன் அவர்கள் தானே போயிருக்கணும். ஏன் ஃபாரின் மினிஸ்டர் போகிறார் அப்படின்னு கேட்டால், இப்போ நடக்கக்கூடியது முக்கியமான மீட்டிங். ஆனால் எர்டகனால் இந்த மீட்டிங்கில் பங்கு பெற முடியாது. எனக்கு பதிலாக ஃபாரின் மினிஸ்டர் பங்கு பெறுவார் அப்படிங்கிற தகவலை துருக்கி யூகேக்கு கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. துருக்கியை யாராலையுமே அப்படி தள்ளி வச்சிட முடியாது. அது நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், நேட்டோவை எதிர்த்து இருக்கக்கூடிய அமெரிக்கா, இல்லை வேறு ஏதாவது உக்ரைன் நாடாக இருக்கட்டும், யாராலையுமே துருக்கியை தள்ளி வைக்க முடியாது. ஈவன் ரஷ்யாவால் கூட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், அதனுடைய இருப்பிடம் சரியான இடத்துல அது இருக்குது. அதை சுற்றி தான் உலக அரசியல் எல்லாமே நகர்வுகள் பார்க்கப்படும். அதனால் அந்த துருக்கி அப்படிங்கிறது எல்லோருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட துருக்கி அழைக்கப்பட்டிருக்கும்போது பால்டிக் நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பெரும் புயல் ஒன்று வீச ஆரம்பிச்சிருக்கு. பால்டிக் நாடுகளை உண்மையிலேயே கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டால், என்னப்பா ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எய்தர் மோல்டோவா இருக்கும், டிரான்ஸ்னிஸ்டீரியா வழியாக மோல்டோவா இருக்கும், அப்படி இல்லைனா பால்டிக் நாடுகளாக இருக்கும். இதுதான் வல்லுநர்களுடைய கருத்து. அப்போ பால்டிக் நாடுகளுக்கு எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறது பல நாட்களாகவே பால்டிக் நாடுகளும், லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் பால்டிக் நாடுகளுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கக்கூடிய சிக்கலில் யூகே புது ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கு. பால்டிக் நாடுகள் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் பால்டிக் நாடுகளுடைய தலைவர்களை நேரடியாக கால் பண்ணி, இது தெரியாமல் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பை கோருவார் அப்படிங்கிற மாதிரியும், வேணும் தான் பால்டிக் நாடுகளை அழைக்கவில்லை, ஏன்னா பால்டிக் நாடுகளுக்கு சிக்கல் இருக்குது, அவங்கள பயம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பட் பால்டிக் நாடுகள் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போதே நிச்சயமாக சண்டே நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கலாம். ஸ்டார்மர் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே, கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுடைய பிரசிடென்ட்டை சந்தித்துக் கொள்ள போகுது அப்படிங்கிறது நாளை மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எத்தனை தலைவர்கள் வரப்போகிறார்கள், இதனால் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போவே அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களா இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடும், ஈவன் நார்வேயாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லாருமே உக்ரைனுக்கு நம்ம நிறைய பணத்தை செலவழிக்கணும், உக்ரைனுக்கு தேவையான பண உதவியை நம்ம கொடுக்கணும், அதற்கு நாம் ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிக்கணும், இல்லாட்டி காசை திரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உக்ரைனை நம்ம தனிமைப்படுத்தி விடக்கூடாது. போன பதிவில் பார்த்துருப்பீங்க, பார்ட் 3ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்தெந்த நாடுகள் எப்படி உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, ஈவன் ஹங்கேரி கூட உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு நாடு சப்போர்ட் கொடுக்கல, ஸ்லோவேக்கியா நாடு தான். பொதுவாக ஸ்லோவேக்கியா நாடு ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஸ்லோவேக்கியா அவங்களுடைய ரஷ்யாவினுடைய கேஸ் மற்றும் கச்சா எண்ணெயினுடைய ஒரு காரிடோராக இருந்தது. அது வழியாக தான் ஐரோப்பாவுக்கு அவங்களுடைய கேஸு இல்லாட்டி கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது போகும். உக்ரைன்லேருந்து கடந்து ஸ்லோவேக்கியா வழியாக தான் போகும். என்னைக்கு அந்த கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்டை நாங்கள் நிப்பாட்டுறோன்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்களோ, அதுலேருந்து ஸ்லோவேக்கியாவுக்கு உக்ரைன் மேலே பெரிய கோபம். ஏன்பா எனக்கு கிடைச்சிருந்த லாபத்தையும் நீ நிப்பாட்டிட்டே அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்லோவேக்கியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் செய்வது அப்படிங்கிறது வீணானது. ஏன்னா ஆல்ரெடி இந்த யுத்தம் தலைக்கு மேலே போயிடுச்சு. இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் தேவையில்லாமல் பல வார்த்தைகளை விட்டுட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அலுவல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலேயும் இப்போது இங்கே வெஸ்டர்ன் மீடியாஸ் இல்லாட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது தேவையாங்கிற ஒரு மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். சரி, அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் உண்மையிலேயே அமெரிக்காவை வெறுத்து கெட் அவுட் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாரான்னு கேட்டால் இல்லை.
மறுபடி ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்விட்டர் வலைதளத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ். நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க மக்கள் கொடுத்த ஒவ்வொரு பணமும் எங்கள் நாட்டு மக்களை ரொம்ப பெரிய அளவில் பாதுகாத்தது. நாங்கள் அமெரிக்காவுடன் இணக்கமாக செல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் கால சூழ்நிலைகள் அமெரிக்கா உக்ரைன் இரண்டையும் பிரித்து விட்டது. இந்த பிரிவு அப்படிங்கிறது வெறும் தற்காலிகமானது தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதி அமெரிக்காவுக்கு இது போய் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றன. ஒருவேளை அமெரிக்காவுக்கு இது பெரிய ஒரு லாபமாக கூட இருக்கலாம். இப்போ தானே உக்ரைன் அமெரிக்காவினுடைய அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் இருக்காங்க. ஓரிரு தினங்களில் ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கான ஒப்பந்தத்தில் உக்ரைனும் அமெரிக்காவும் சேர்ந்து கையெழுத்து போட்ட அந்த செய்தி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து உக்ரைனால் பெரிய அளவில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது. கடைசியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார், உக்ரைனுக்கு என்னைக்கு பீஸ் தேவைப்படுதோ அன்னைக்கு செலன்ஸ்கி அவர்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பீஸ் அப்படிங்கிறது ரேர் எர்த் எலமெண்ட்ஸினுடைய டீல் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வருது. எது எப்படி இருந்தாலும் ரஷ்யாவுக்கான அந்த 12 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ப்ளஸ் 20% நிலப்பரப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ். அவங்களுக்கான லாபம் அங்கே குறி வைக்கப்பட்டு விட்டது. செலன்ஸ்கி அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவில் ஒரு வார்த்தையை பார்க்க முடிந்தது. ஆஸ் பிரசிடென்ட் ரீகன் அவர்கள் சொன்னது மாதிரி, பீஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் வார். யுத்தம் நின்னதால் மட்டும் ஒரு நாட்டுக்கு அமைதி அப்படிங்கிறது திரும்பாது. அந்த நாட்டுக்கு அமைதி திரும்ப வேண்டும் என்றால் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த நாட்டுக்கு நன்மை பயக்க வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் ரீகன் அவர்கள். அப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அமைதி அப்படிங்கிறது ஜஸ்ட் யுத்தம் நின்னதாக மட்டும் இல்லை, எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி வேணும். அமெரிக்காட்ட வந்து நாங்கள் கேட்பது அதுதான், எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி. எய்தர் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க, இல்லாட்டி நாட்டோவில் எங்களை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் எங்களை சேர்த்துக்கோங்க. இதில் எதுவுமே நடைபெறாமல் பீஸ் அப்படிங்கிறது வெறும் தற்காலிகம் தான் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நார்த் கொரியாவினுடைய சீனியர் தலைவர்களுடன் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவருடைய மீட்டிங்கை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நார்த் கொரியாவினுடைய சீனியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நேற்று வியூகத்துக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேரை இப்போது ரஷ்யா அழைக்கப் போகிறது, அவர்களை விட்டுக் கொடுக்க போகிறார்கள் வடகொரியா என்கிற தகவல் வெளியானது. வடகொரியாவுக்கு ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் மேலே தீராத கோபம் இருக்குது. அவங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் வடகொரியாவுக்கு எதிராக அவங்களுடைய ஜாயிண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி ஆப்ரேஷனில் கடுப்பான வடகொரியா ரஷ்யாவுக்கு தேவையான இராணுவ வீரர்களை இன்னும் நிறைய பேர் அனுப்பி வைக்கிறோம், நீ கவலைப்படாதரா மச்சான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாகவும், அதற்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் புட்டின் அவர்கள் வடகொரியாவினுடைய சீனியர் ஆஃபீஷியல்ஸை பார்த்ததாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்போது அடுத்ததாக ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. வேர்ல்டு வார் 3 கேம்பிளிங் பண்ணுறது ஜெலன்ஸ்கி கிடையாது, புட்டின் அவர்கள் தான் வேர்ல்டு வார் 3 கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காரு. இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் யுத்தம் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது, எனக்கு தேவை பீஸ், நல்லபடியான ஒரு பிஸ்னஸ். இது இல்லைனா எதுவுமே எங்களால் சாத்தியம் கிடையாது. நாங்கள் யாரையுமே போய் வாண்டடாக யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், செய்யக்கூடிய யுத்தம் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத விரும்பவும் மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ ஓவராலாக நாளைய மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நாளைய மீட்டிங்கின் போது தான் என்ன, யார், எப்படி காய் நகர்த்தல் போகிறார்கள், உக்ரைனுக்கு தேவையான பணம் கிடைக்குமா, பொருளுதவி கிடைக்குமா, ஆயுத உதவி கிடைக்குமா, நாட்டோ உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய போகிறார்களா, இல்லை அமெரிக்கா நாட்டோவை கை கழுவ போகிறாங்களா, இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. ஸோ நாளைய தினம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வியூகத்துக்கான தினம். நாளை வியூகத்தில் அடிக்கடி வீடியோக்கள் அப்படிங்கிறது பதிவேற்றம் செய்யப்படும். என்னென்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ தமிழ் பொக்ஷம் ஒரு ஃபயர் அப்டேட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி தான் வியூகத்துலேயும் நம்ம ஃபயர் அப்டேட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைய தினம் வியூகத்தில் காத்துருங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே இப்போவே நீங்கள் கீழே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஃபயர் அப்டேட்ஸ் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் மீடியாவில் அதிகமாக இல்லை. நம்ம மட்டும் நிறைய ஃபயர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அது எல்லாமே அக்யூரேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலான தகவல்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழே தந்துடுறேன். அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த நேரமே அதற்கான லிங்க் அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவோம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.